ஹாய் மக்களே, வெல்கம் டு ஸ்ரீகவி உலகம். எல்லாருக்கும் ஆயுத பூஜை அண்ட் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ போஸ்ட் ஆகும்போது விஜயதசமியே வந்துரும்னு நினைக்கிறேன். எல்லா வருஷமும் நாங்கள் ஆயுத பூஜை ஈவினிங் டைம் தான் செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த வருஷமாவது மார்னிங் செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் நாங்கள் ஆர்டர் பண்ண பூ நேற்று வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி மார்னிங் தான் எங்களுக்கு கிடச்சிது. சரி, அவசரமாக எல்லாத்தையும் பண்ண வேண்டாம், எப்பவும் போல் ஈவினிங்கே செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை சேஞ்ச் பண்ணிட்டோம். பாப்பாவை ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டு எல்லாருமா உட்காந்து பூ கோர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது மொத்தமாக 10 கிலோ இருக்கும். டைரெக்டாக சத்தியமங்கலத்துலேருந்து ஃபார்ம்லேருந்தே வாங்கியிருந்தோம். எல்லா பூவையும் கோர்த்து முடிக்கிறதுக்கே எங்களுக்கு சாலிடாக 2-3 ஹார்ஸ் ஆயிடுச்சு. பூ எல்லாத்தையும் சுற்றி தண்ணி தெளித்து வச்சுட்டு விளக்கு எல்லாம் கழுவுறதுக்கு போயிட்டேன். பூஜை ஜாமான் எல்லாமே இப்போ ரீசெண்டாக தான் வீடு புண்ணியாச்சனைக்காக தான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். பட் ஸ்டில் இன்னொரு தடவை எல்லாத்தையும் வாஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஆயுத பூஜைனாலே சுண்டல் இல்லாமல் இருக்காது. ஸோ நைட்டே சுண்டல்லாம் வாங்கிட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன். அதையும் வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ப்ரிப்ரேஷன் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போயிட்டோம்னா இதை அப்படியே மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. சாமிக்கு வைக்கிற சுண்டல் எங்கள் ஏரியாவில் நாங்கள் தாளிக்க மாட்டோம். தாளிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஒரு பவுலில் சாமிக்குன்னு தனியாக எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறது தான் நாங்கள் தாளிப்போம். அதே மாதிரி தான் நானும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு தேங்காய் போட்டு இறக்கிட்டோன்னா அவ்வளோதான் சுண்டல் ரெடி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக வேற இருந்துச்சு. நம்ம சாமிக்குன்னு செய்யும்போது எப்படி தான் உப்பு மிளகா எதுவுமே பார்க்காம தான் செய்கிறோம். ஆனால் எவ்வளோ டேஸ்ட்டாக வருது பாருங்கள். அது என்ன ஆச்சரியம்னே தெரியல. அதெல்லாம் முடிச்சுட்டு சிம்பிளாக ஒரு பிளேட் டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பேரிச்சம்பழம், கற்கண்டு, அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு முட்டாய் எல்லாம் வச்சு சின்னதாக ஒரு பிளேட் டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரெக்டாங்கிள் பிளேட்டில் வச்சு அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு அதையும் வச்சாச்சு. ஃபைனலி இப்படி தான் இருந்துச்சு. இப்போ கோர்த்து வச்ச பூவெல்லாம் எடுத்துட்டு ஒவ்வொரு டோருக்காக டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொன்றா பண்ணவே எங்களுக்கே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பேலன்ஸ் இருந்த உதிர்ந்த பூ, அதுக்கப்புறம் கோர்க்க முடியாமல் இருந்த பூவெல்லாம் எடுத்து சின்னதாக ஒரு கோலம் மாதிரி போட்டுட்டோம். நானும் பாப்பாவும் தான் மேக்ஸிமம் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே பண்ணணும். இன்னைக்கு பாப்பா இல்லைன்னா இவ்வளோ வேலை பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல. என்னோட மச்சாண்டார் பொண்ணு மேதாஸ்ரீ, அவள் 2-3 நாள் ஆச்சு இங்கே தான் இருக்கா. 2 பேருமா சேர்ந்து சின்ன சின்ன இடம் கூட விடலை. எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ எல்லா இடத்துலையும் பூ வச்சு டெக்கரேஷன்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட், அப்பா எல்லாரும் அவங்கவுங்களோட வண்டியெல்லாம் கழுவிட்டு அதுக்கும் எல்லாம் பூவெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் மீதி இருந்த பூவெல்லாம் எடுத்து கொண்டு போய் கேட்டில் போட்டு மாவிளை தோரணம் எல்லாமே கட்டி முடிச்சிட்டோம். இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா சாமி படத்துக்கு தேவையான பூவெல்லாம் எடுத்து போட்டுட்டு என்னென்ன திங்ஸ் எல்லாம் வச்சு இன்னைக்கு சாமி கும்பிடணுமோ எல்லாத்தையும் எடுத்து லைனாக அடுக்கி வச்சிட்டோம். ஹஸ்பண்ட் தென்னை மரம் ஏறுற வேலை தான் செய்கிறாங்க. அதனால அவருக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இதில் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் என்னோட ஆஃபீஸ் லேப்டாப் வச்சுருக்கேன். அப்புறம் யூடியூப் பண்ணுறதுனால என்னோட ட்ரைபேடும் அதில் தான் வச்சுருக்கேன். ஆஸ் யூஷுவல் எல்லார் வீட்லேயும் மாதிரி தான் படங்களுக்கு, ஜன்னல், கதவு எல்லாத்துக்குமே பொட்டெல்லாம் வச்சுட்டு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவ்வளோ நேரம் அழகாக விளையாடிட்டு இருந்த என்னோட பொண்ணு கரெக்டாக பூஜை ஸ்டார்ட் பண்ணோன்னு தூக்கம் வருதுன்னு அழுக ஆரம்பிச்சிட்டா. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அவளை தூங்க வச்சுட்டு திருப்பி பூஜை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என் ஹஸ்பண்டுக்கு கடவுள் பக்தி ஜாஸ்தி. அதே மாதிரியே என் பையனுக்கும் இப்போல்லாம் சாமி கும்பிட்றது அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. லாஸ்ட் இயர் அவன் குட்டி பையனாக இருந்ததுனால இதெல்லாம் பண்ணினது அவனுக்கு பெருசாக தெரியலை. இந்த வருஷம் அவன் நல்லா வளர்ந்துட்டான். அதுவும் இல்லாமல் நம்ம ரெகுலராக சாமி கும்பிட்றத அவன் பார்த்துட்டு இருக்கிறதுனால அவனுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு போல இருக்கு. கூடவே நின்றுட்டு இருந்தான் எல்லாம் பண்ணி முடிக்கிற வரைக்கும். எப்படா பூஜை முடிஞ்சு நமக்கு திண்ணீர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். பாருங்க, திண்ணீர் தட்டத்தை கொண்டு போனதும் அவனே தொட்டு கும்பிட்டு எடுத்து பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் வழக்கம் போலதான் எல்லார் வீட்லேயும் மாதிரி தான் வீடு, அதுக்கப்புறம் வீட்டை சுற்றி ஆட்டு செட்டு, நம்மளோட வண்டி வாகனங்கள் எல்லாத்துக்குமே சாம்பிராணி புகை எல்லாம் காமிச்சிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம புது கேமராமேன் வர வந்திருக்காங்க. இப்போது குவார்டர்லி லீவ் இல்லையா, அதனால பாப்பா நம்ம வீட்டில் தான் இருக்கா. ஸோ அவளுக்கும் எல்லாம் பொட்டெல்லாம் வச்சு விட்டுட்டு நம்ம வீட்டு சைடு என்ன வழக்கம் அப்படின்னா, பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்வீட் எல்லாருக்கும் கொடுப்போம். அதில் ஃபஸ்ட்டாக நம்ம வீட்டில் இருக்க பொன் குழந்தைங்க தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்வீட் எடுத்து சாப்பிட சொன்னோம். அவள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எல்லாருக்கும் சுண்டல் எல்லாமே போட்டு கொடுத்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் என்னெல்லாம் எங்களோட பூஜையில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு தடவை பாருங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக என்ன உங்களோட பூஜையில் வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லா வருஷம் மாதிரியும் இந்த வருஷமும் ஆயுத பூஜை திருப்தியாக முடிஞ்சுது. நீங்களும் எல்லாரும் நல்லபடியாக சாமி கும்பிட்டுருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு மாற்றி மாற்றி பூ கோர்க்கிறது, டெக்கரேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு லஞ்சையே நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ டின்னருக்கு வெள்ளை சோள இட்லி தான் பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.